சனியில் அசுர பலம் அடையப் போகும் 7 ராசிகள். இந்த விஷயந்தான் ரொம்ப முக்கியம். இந்த சனி பகவான் வக்கரத்தில் வந்திருக்கிறாரு, வக்கர பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இதில் ஒரு 7 ராசி சும்மா பட்டாசு கொளுத்த போகிறீங்க. அடித்து நம்ம என்ன நினைக்கிறோமோ தைரியமாக நீங்கள் கால் எடுத்து வச்சு சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த 7 ராசிகளுக்கு தைரியம் ரொம்ப முக்கியம். இந்த தைரியம் சம்பந்தமான விஷயத்தை தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதில் 7 ராசியை பற்றி. சிவஸ்ரீ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளில் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பு ஏன் இந்த பதிவு பார்க்க வேண்டிய கட்டாயம்னா, சான்சஸை மிஸ் பண்ணக்கூடாது. உலகத்தில் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம மனசும் நம்ம ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளக்கூடிய விதமும் அதை தவிர்க்காமல் எதிர்கொள்வதும் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற தோல்வி என்ன தெரியுமா காரணம்? எதையும் சந்திக்க விரும்பலை. இந்த சந்திக்க விரும்பாதவங்களை நம்ம மனசே நமக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால தான் நிறைய பேர் ரொம்ப ஃபீலாக இருக்க, என்ன சார் பிடிக்கவே இல்லை சார், வாழ்க்கையே பிடிக்கல அப்படிங்கிறாங்களே. என்ன காரணம்னா, அவங்க எதையும் சந்திக்க விரும்பாதவங்க. எல்லாம் அவங்களுக்கு சுமூகமாக இருக்கணும். சாப்பாடை போட்டு தட்டில் கொண்டு வச்சு அதில் குழம்பு ஊற்றி இல்லை பிரியாணி போட்டு எல்லாம் கொண்டு வந்து வச்சா சாப்பிடுவாங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கும் யாராவது சாப்பிடுன்னு சொல்லி அதை சாப்பிடணும். அப்படி தான் சில பேருக்கு. அதுவும் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது டிவி ஓடணும், ஏசி ஓடணும், கையில் சில பேருக்கு ரிமோட் இருந்தால் தான் வேலை செய்யும், சில பேருக்கு சாப்பாடு போகும், சில பேருக்கு செல்லு இருந்தால் தான் சாப்பாடு போகும். நீங்கள் என்ன தான் பிடிச்ச சாப்பாடை கொண்டு வச்சுட்டு செல்ஃபோன் கையில் இல்லைன்னா அதை தூக்கி பறித்து, இன்னும் சொல்லப்போனால் செல்ஃபோன் ஓரமாக கூட இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த செல்ஃபோனை நீ தொடக்கூடாது அப்படின்னு தூக்கி ஓரமாக வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு பிடிச்ச சாப்பாடை கொடுத்தீங்கன்னா இந்த சாப்பாட்டில் அந்த மைண்டு கனெக்டிங்கே ஆகாது. இப்படி தான் இந்த உலகத்தோடைய நடைமுறை போகுது. அப்புறம் எங்கே நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கிறது? அப்போ எங்கே சரியான வழியை நோக்கி நம்மளால் பயணம் பண்ண முடியும்? அப்போ நம்ம சரியான ரூட்டுக்குள்ளே போக முடியலை. அப்போ காலம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் திசை திருப்புது, மனசில் அலங்கோலத்தை ஏற்படுத்துது. அதனால் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் வருத்தப்படுறோம். இது சில சுவாரஸ்யங்களை யார் ஏற்படுத்துவான்னா, நல்லா தெரிஞ்சுங்க, கெட்டவனை போல் நல்லவன் யாரும் கிடையாது. நாம் பயப்பட ஒரு விஷயத்தை போல் அதில் வரக்கூடிய ஒரு நம்பிக்கையும் அதில் வரக்கூடிய ஒரு தெளிவும் அது காட்டக்கூடிய வழியும் நல்லது காட்டாது. நீங்கள் ரொம்ப துணிச்சலாக ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள், அது அவ்வளோ தூரமாக சக்ஸஸ் ஆகாது. ஆனால் ஒரு விஷயத்தை பயந்து இது ஏதாவது ஆயிடுமோன்னு நினச்சி அப்போ துணிச்சலை வர வச்சிக்கிங்க, அது சக்ஸஸ் ஆகும். பயப்படும் போது வெற்றி வருங்க. அங்கே தான் நல்ல முன்னேற்றமே ஏற்படும். நம்ம சட்ட ரீதியாக சட்டங்கள் ஏன் ஏற்றப்படுகிறது? ஒரு மனுஷன் இப்படி இருக்கணும், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், அவன் நல்லா இருப்பாங்கிறதுக்காக தான் சட்டங்கள் ஏற்றப்படுகிறது. அப்போ சனி பகவான் சட்டத்துக்கு உரியவன். அப்போ அந்த சனி வக்கரம் அடைகிறார் அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஒரு ஸ்டெப்பு நம்ம யோசிக்க வைக்க போகிறாருன்னு அர்த்தம். இதில் 7 ராசிக்காரர்கள் இப்போ யோசிக்க வேண்டிய நேரம். நாங்கள் இந்த விஷயத்தை யோசிக்கணும் சார். இந்த 7 மெம்பர்ஸ் நாங்கள் இப்போ யோசித்தா மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும். இது யார் யார் யோசிக்கணும்? அந்த 7 பேர் யார்? 7 மெம்பர்ஸ் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெம்பராக நம்ம உள்ளே வராங்க மேஷராசிக்காரர்கள். இவங்களுக்கு 7.5 சனி. இந்த 7.5 சனியில் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனி ஸ்டார்டிங் ஆனவுடனே உடல்நலங்களில் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தியிருக்கோம். திடீர்னு நம்ம வெளி உலகத்தை போகாமல் வெளி உலகம் போக பிடிக்காமல் போயிருக்கோம். இந்த நம்ம நிறைய பேரோட சந்திச்சிருப்போம், பங்கெடுத்திருப்போம். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏதோ யாருக்குமே தெரியாதது ஒடுங்கி போக வேண்டிய கட்டமைப்பு ஏற்படும். என்ன சார், நான் எல்லாம் கையில் இருக்குது சார் பவரு, பட் அதை யூஸ் பண்ண முடியாமல் உட்காந்துருக்கிறேன் சார். இந்த சனி வக்கரமானார் பார்த்தீங்களா? கரெக்டாக இதுலேருந்து உங்கள் லைஃபே மாறுதுங்க. இதுதான் நீங்கள் திருப்பி இப்போ மூமெண்ட் ஆரம்பிச்சிட்டிங்க, உங்கள் லைஃப் ஆரம்பிச்சிடுச்சு. ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து உங்கள் லைஃப் திரும்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திருப்பி கீ கொடுத்தாச்சு. இதை மிஸ் பண்ணலாமா? இவ்வளோ தான் உங்கள் டைமு ஆரம்பிக்குது. இப்போ தான் நீங்கள் இதுக்கு ஜூலை 15 வரைக்கும் எந்த இடத்துல பின்வாங்கியிருந்தீங்களோ, எந்த இடத்துல டவுனாக இருந்தீங்களோ, எந்த இடத்துல ஒரு இடத்த வெளிப்பட முடியாமல் ஒரு அவமானம் மாதிரி உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு கஷ்டம் மாதிரி ஏற்படுத்தியிருந்ததில் புழுக்கம், அது டோட்டலி கிளியர் ஆகும்.
என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, இறங்குவோம்டா, நம்ம பலத்தை காட்டுவோம். பலத்தை காட்டக்கூடிய நேரம் இந்த மேஷத்திற்கு வக்கர சனியில் அசுர பலம் கிடைக்க போகுது. அப்போ கடவுள் இந்த காலம் என்ன பண்ண, அதான் நான் சொன்னேன், துணிச்சல், தைரியம், எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் நினச்சது நடக்கும், எந்த மாற்று கருத்தும் இதில் கிடையாது. மேஷம் சிறப்பாக இருப்பீங்க. 2வது ராசி கடக ராசி. யாரை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, யாரை பற்றி எதிர்க்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனால் ஜூலை 15க்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நான் யாருன்னு இனிமேல் தாண்டா எல்லாருக்கும் தெரிய போகுதுன்னு காட்டுற நேரம். ஜூலை 15 உங்கள் வாழ்க்கையை மாற்றுது. உங்கள் லைஃப்பில் உங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட், பெரிய கோல், அதை கடகராசி அடையிற நேரம். அதுலேருந்து ஆரம்பிக்குது அசுரபலம். மற்றவங்களாம் சொல்லுவாங்களோ, சார் எல்லாரும் மூக்கில் சொல்லுவாங்கள்ல, விரலை வச்சுட்டான் சார் அப்படின்னா என்ன ஆச்சரியம். என்னடா இந்த மெழுகுபத்தி அணையும்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த மெழுகுபத்தி அப்படியே அணையிற மாதிரி அணைஞ்சு டக்குன்னு எரியுது. அது அணையிறது மட்டும் இல்லை, எரியிறது கூட பரவாயில்ல சார், மெழுகுபத்தி சுடுது சார் நம்மளை. நீங்கள் ஏன் அதுக்கிட்ட கையை கொண்டு போகிறீங்க? கையை கொண்டு போகக்கூடாது. ஆமாம், மெழுகுபத்தி தான் நினைக்கக்கூடாது, அது நெருப்பு. அது எல்லாருக்கும் மெழுகுபத்தியாக தெரியும். ஆனால் ஒரு பேப்பரை எடுத்துன்னு போய் பேப்பர் மெழுகுபத்திகிட்ட போய் நின்றுதுன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் போய் டெய்லி பேப்பர் போய் இந்த மெழுகுபத்திட்டு நின்று என்ன ஆகும், டக்குன்னு பற்றிக்கும். பாதிப்பு யாருக்கு? மெழுகுபத்திக்கு கிடையாது, அது எரிஞ்சுக்கினே இருக்கும், பேப்பர் காலி. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுங்க, கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் அசுர வளர்ச்சி. நீங்கள் உங்கள் ஸ்பீச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், உங்களுடைய பலம் அதிகரிக்கும், எல்லாரையும் துவம்சம் பண்ண போகிறீங்க, நல்லா இருப்பீங்க. சனி அந்த அளவுக்கு பவர் ஆகிட்டார், உங்களுக்கு இது குட் டைம். அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த காலகட்டம் இவன் பேச்சை கேட்டிருக்கக்கூடாது சார், இவன் சொன்னது நமக்கு தப்பாக இன்டிமேஷன் ஆகிட்டு சார். ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து ஒரு ஞானம் பிறக்கும். நம்ம நினச்சது தான் கரெக்டு, ஆனால் எங்கே மிஸ் ஆனோம் இப்படி தோணும் சிம்மத்திற்கு. இப்போ என்னென்னா உங்களுடைய திங்கிங், நீங்கள் பழைய மனுஷனா, அது பழைய ஆள் சொல்லுவாங்கள்ல, அந்த காலத்தில் நாங்கள்லாம் எப்படி திரும்ப இருப்போம் அப்படின்வாங்க. அது மாதிரி இன்றைக்கி சிம்மம் ஜொலிக்கிறீங்கன்னா அது உங்களுடைய திறமையில், உங்களுடைய பவரில், உங்கள்கிட்ட இருந்த ஒரு விழிப்புணர்வில். ஆனால் அது அப்படியே மறைஞ்சி இன்னொருத்தவங்களை நம்ப நான் யாருன்னே தெரியாமே மற்றவங்க நம்மளை காலி பண்ணிவிடுவாங்க. இந்த சிம்மத்துக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னென்னா, நீங்கள் நிறைய நேரம் சிம்மராசிக்காரங்க உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், நல்லா இருங்க என் பிள்ளைகளா. நீங்கள் நிறைய நேரம் இண்டிவிஜுவலாக தனியாக இருங்க. உங்களை எப்பெல்லாம் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு பிரைட் ஏற்படும். எப்போல்லாம் நீங்கள் கூட்டத்தோடு சேர்றீங்களோ அப்போல்லாம் நீங்கள் காலியாகிட்டே இருப்பீங்க. உங்கள் வருமானம் போயிடும், உங்களோட டைம் இன்னொருத்தன் எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ சனி என்ன சொல்கிறாருன்னா, நீ தனிமையாயிரு, நீ யோசி, உனக்கு ஒரு உறவை விட்டு நான் உன்னை விளக்குறேன் அப்படின்னா அதில் ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் ராஜா. உனக்கு அந்த உறவு வேண்டாம், அது இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை, அதை விட்டு விலகு. அப்போ நண்பனாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், ஏன் இல்லறத்தில் கூட சில பேருக்கு இந்த சிம்மத்தில் பிரிவு ஏற்படும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 3 மணி நேரமாவது குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்க வேண்டிய கட்டாயம் வருதுன்னா அதை கண்டிப்பாக சல்யூட் பண்ணி ஏற்றுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த 3 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை டேர்னிங் பாயிண்ட் பண்ண போகுது. ஏது உங்களுக்கு புரியல? இவ்வளோ தான் முக்கியம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டாச்சு, இன்றைக்கி சினிமாவுக்கு குடும்பத்தோடு போகிறோம். உதாரணம் தான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சிங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு வேலை வருது, இல்லை உங்கள் மைண்டில் இன்றைக்கி வேண்டாம், இவங்களோட போனால் வேஸ்ட்டு, நம்மளை கழுவி ஊற்றுவாங்க, இல்லைன்னா நம்ம மனசு சரி வராது, இது எதுக்கு இந்த இதில் நம்ம ஏதாவது ஒன்று படிப்போம், புத்தகத்தை படிப்போம், 4 பேரை தெரிஞ்சுப்போம். நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் தனியாக ரூமுக்கு வந்துடுங்க. அவங்கள்ட்ட வேணாம் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். இல்லைன்னா உங்கள் வீட்டு மாடிக்கு போங்க, இல்லை பொது இடங்களுக்கு போங்க, யாருக்கும் உங்களை தெரியக்கூடாது, நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க. நிச்சயமாக சொல்கிற ஒரு பலன் கிடைக்குங்க. இதுதான் சனி வக்கர பயிற்சி. நீங்கள் தனிமையாக இருக்க மெருகு ஏற்றப்படுவீர்கள். தங்கம் என்றைக்குமே எத்தனை செம்பு கலந்தாலும் தங்கம் தங்கம் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், செம்பு கலக்கிறதே தெரியாமல் நம்ம உள்ளே போகிறது பிரச்சனை. அடுத்தது ரொம்ப முக்கியம், கன்னி ராசிக்காரர்கள். 4வது ராசி கன்னி ராசி.
இந்த கன்னி ராசிக்கு இந்த அசுர பலம், இந்த 7 ராசியில் 4வது ராசி, இந்த வக்கர சனியினால் நமக்கு ஒரு புது வியூகம் கிடைக்கும். நம்ம தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கு என்ன வழி, வருமானத்தை அதிகப்படுத்த என்ன வழி, கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகப்படுத்த என்ன வழி, இதெல்லாம் இப்போ கிடைக்கும். நிறைய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், உங்கள் பிஸ்னஸ் ஷெட்யூல் மாறும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பணத்தை ரெட்டிப்பாக்கிறதுக்கு சில புது பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டால் தான் இது மாறணும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் சில பேரை நீங்கள் தூக்கி எறிஞ்சவங்களெல்லாம் திருப்பி பிடிச்சி கொண்டு வாங்க. உங்கள் கண்ணில் முதல்ல ஏற்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் மீண்டும் கொண்டு வாங்க. சில விஷயத்தை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு சீக்கிரட் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன புள்ளி வைக்கிறீங்க, எப்படி கோலம் போடுறீங்கன்னு தெரியக்கூடாது. கோலம் போடுறது மட்டும்தான், கோலத்தை மட்டும்தான் அவங்க மற்ற எல்லாரும் பார்க்கணும். புள்ளி வச்சதுன்னு தெரியக்கூடாது, கோலம் போடுறது தெரியக்கூடாது, அதை நம்ம வெளியிலையும் சொல்லக்கூடாது. ஸோ இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனியினால் அசுர பலம், ஏர்னிங் பாயிண்ட் கிடைக்குது. எவங்கட்டி தலை குனிஞ்சு நிற்க வேண்டாம், எவங்கட்டி நம்ம கை கட்டி நிற்க வேண்டாம். என் பலமே என்ன உயர்த்துன்னு நம்புங்க. அடுத்தது துளாராசி, அமோகமாக இருக்க போகிறீங்க. இந்த அதுவும் சனி உங்களுக்கு உச்சம் பெற்றவர், அவர் வக்கரம் அடைகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த 7 ராசியில் நீங்கள் துளாராசி ஒருத்தவங்களாக வரீங்க. நீங்கள் கம்பல்சரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ துணிச்சலை செய்யுங்க. எல்லார்கிட்டையும் அன்பாக பழகுங்க, யாரையும் எதிர்த்துக்காதீங்க. சார் நீங்கள் யாருக்குமே எதிரி இல்லைன்னு முதல்ல ப்ரூவ் பண்ணுங்கள். யாருக்குமே எதிரி இல்லைன்னு துளாராசி ப்ரூவ் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே பகையை வைங்க, உள்ளுக்குள்ளே எதிரியை வைங்க, வெளியில் காட்டிக்காதீங்க. சாணக்கியனாக இருங்கள். இந்த காலகட்டம் நீங்கள் எல்லாத்துலேயும் சாதிப்பீங்க. நீங்கள் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். அடுத்தது விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி மிகப்பெரிய பலனை கொடுக்கிறது. காலப்புருஷ தத்துவம் யோகத்தை கொடுக்குது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்க போகுது. இந்த சனி பகவான் அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்க போகிறார். வியாபாரத்தில் அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்க போகிறார். உங்கள்கிட்ட இருக்கிற திறமையில் அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்க போகிறார். மீண்டும் நிறைய கைத்தட்டல்கள் உங்களை நோக்கி வரப்போகிறது. நான் இந்த ஃபீல்டில் நான் ஜொலிக்காமல் போயிட்டேன்னு நினச்சவங்களுக்கு ஜொலிக்க போகிறீங்க. இந்த குடும்பத்தில் எனக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிட்டு நினச்சவங்களுக்கு மரியாதை கிடைக்க போகுது. விடுபட்ட பிரச்சனைகள், அது கெட்டதெல்லாம் நல்லதாக மாறுகிறது. கன்வெர்ட் ஆகிறோம், மன மாற்றங்கள் ஏற்படுகிறது. இப்போ விருச்சகத்துக்கு அற்புதமான காலகட்டம் இந்த வக்கர சனியினால். அடுத்தது கடைசியாக கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு மிக யோகம். இந்த வக்கர சனியினால் அசுர பலம் முழுமையாக கும்பத்தை அடையப் போகிறது. சொல்லுவாங்க, ஒரு குறள் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண்விடல். ஒருத்தவனுக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னா அவனுக்கு தண்ணி கொடு முதல்ல, அப்புறமா அவங்ககிட்ட வேலை வாங்கிக்கோ. இந்த தண்ணி கொடுக்குற ஆளா நீர் தண்ணி காட்டலாம் பிறகு. ஆனால் உதவிதான், ஒருத்தனுக்கு நீ செய்யக்கூடிய உதவினால் உற்சாகம் அடைய போகிற, உன்னோட வாழ்க்கை உயரப்போகுது. ஆனால் உதவி செய்யும் போது அவன்கிட்ட எத்தையும் எதிர்பார்த்தாத. அவன் கஷ்டம், அவன் கவலைக்கு மட்டும் உதவி பண்ணு. அவனால் உன்னை மறக்க முடியாது. கும்பராசி குழந்தைங்களா, பிள்ளைகளா, நான் சொல்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. இந்த வக்கர சனி உங்களுக்கு எப்படி பிளான் போட்டு கொடுக்குதுன்னா, ஒருத்தவங்க உதவின்னு உன்னை கேட்டு வருவான். எவனுக்கு நீ மறுக்காத, எந்த உதவியாக இருந்தாலும் செய்யி. பண உதவி மட்டும் செய்யாத. பணம் மட்டும் தரேன்னு சொல்லாத, பணத்தை இவங்கிட்ட வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லாத. வேணாம் தங்கம், அது வேண்டாம். உடல் உழைப்பு, மன உழைப்பு, இதை செய். இது உன்னோட வாழ்க்கையில் பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக உன்னை கொண்டு வரும். பிள்ளைகளா, இந்த கும்பத்திற்கு சனி அசுர வளர்ச்சியை கொடுக்க போகிறார். இந்த வக்கர சனியினால் இந்த 7 ராசிகள் மேஷம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், கும்பம், இந்த ராசிக்காரர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். டெய்லி விநாயகரை வணங்குங்க. சனிக்கிழமை பெருமாளை சேவிங்க. ஹனுமாருக்கு ஒரு வெத்தலை மாலை போடுங்க, வெற்றி கிடைக்கும். வெத்தலை மாலை போடுங்க, வெற்றி கிடைக்கும். நம்பி செய்யுங்க. சனி வக்கர பயிற்சியை விட்டுடாதீங்க. அசுர பலம் உங்களுக்கு உண்டு.
நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.